எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த விலாகு. காலை வீட்டு வாசலில் 2 ரோஸு பார்த்துக்கிட்டே பேரை வாக்கிங் வரோம் அப்படின்னு சொன்னால் அதனால் அப்படியே வாக்கிங் கூட்டிகிட்டு போனோம். காலங்கார்த்தாலேயே ரோடு ரிப்பேருக்காக வந்துருச்சு. லேசாக தான் ரோடு பேர்ந்துருந்தது. உடனே ரிப்பேருக்காக வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துடுறாங்க. அப்புறம் வந்து இந்த கிராசிங்லாம் அங்கே வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கிறப்ப ஸ்ட்ரீட் ஸ்டோர்னு ஒன்று பெட்டிக்கடை கணக்கில் ஒன்று இருந்தது. லாஸ்ட் இயர் ஒரே ஒரு தடவை தான் விசிட் பண்ணோம். அப்படிலாம் ஒன்று சுமாராக தான் இருந்தது. சரி, இந்த தடவை என் பேரன் கண்டிப்பாக அந்த கடைக்கு போகணும், இல்லை வாக்கிங் போகிறப்பே சொல்லிட்டான் போவோம் பாட்டி அப்படின்ட்டான். அதனால் வாக்கிங் கிராஸ் பண்ணுறது தான் இங்கே வந்து கரெக்டாக கிராஸ் பண்ணணும். நம்ம வந்து டக்குன்னெலாம் கிராஸ் பண்ண முடியாது. ஒரு பெல்லை அடிக்கணும். அடித்த உடனே எய்த்தாப்பில் சிக்னல் வர விட்டு தான் நம்ம ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டோர் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். உள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போன தடவைக்கு இந்த தடவை வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதாவது ஒரு கிராசரி, ஒரு மில்க் ஸ்டோரு, ஒரு கடை, ஒரு மினி ஹோட்டல் அப்படிங்கிறப்பல எல்லாமே ப்ரெட்டு எல்லாமே வந்து சுட வேறு போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. சாண்ட்விச் எல்லாமே நிறைய நான்வெஜ் இருந்ததுனால எங்களுக்கு எது வெஜ்ஜு எது நான்வெஜ்ஜுன்னு கண்டுபிடிக்க தெரியாதனால கொஞ்சமாக வந்து என் பேரனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் பழமும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னா இவன் என் பேரன் விடவே இல்லை. சுற்றி பார்த்தா அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வீட்டிலேருந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான். ஆனால் 4 சிக்னல் சேர்கிற இடம். அதனால் பார்த்து கிராஸ் பண்ணணும். குழந்தைய கூட்டிகிட்டு போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் என் பேரன்லாம் நல்லா அவங்கெல்லாம் நல்லா சிக்னல் நல்லா அவேர்னஸாக இருக்கிறதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுடுறாங்க. நமக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த சிக்னலில் கடந்து இந்த கடைக்கு வரத்துக்கு வந்து நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே தவிர்த்து அவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து பழகி போனது. இங்கே வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேறு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கீரை, வெங்காயம், அப்புறம் வந்து எல்லா டைப்பான ஃப்ரூட்ஸு பெரிய பெரிய கடையில் விட இங்கே வந்து டபுள் மடங்கு விலை இருக்கும். ஏன்னா பழம் வந்து ஒரு டஜன் அங்கே வெளியே வந்து $1 $1.50 தான். பட் இங்கே வந்து $6 போட்டிருந்தாங்க. அதனால் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பேரன் வந்து விடவே மாட்டேன்ட்டான். அதை வாங்கு இதை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்தான். அந்த டைனிங்லாம் போட்டிருந்தாங்க. சரி, ஒரு நாள் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸாக உட்காந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவனுக்கு வந்து ஒரு சமோசா, கட்லெட்டு எல்லாமே காலங்காலத்தால் நாங்கள் வந்தது வந்து ஒரு 8:30 இருக்கும். கடை திறந்துருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் கரெக்டாக வந்து திறந்துருந்தது. அதுபோல் கேண்டி வாசல்லையே பார்த்து நின்று அவனுக்கு வேணுங்கிறத அவன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவனுக்கு. ஒரு கடைக்கு நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப வந்து ஜாலியாக காலைல வாக்கிங் வந்தப்பல வந்து ஒரு ஸ்டோருக்குள்ளே நுழைஞ்சிட்டு போனது வந்து அவனுக்கும் ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்து நான் இதான் வாங்கினேன். வாழைப்பழம், அதாவது ஒரு கிரணி பழம் வாங்கினா இன்னொரு கிரணி பழம் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. நான் அடிபட்டு இருந்தது. ஆப்பிள், ஆரஞ்சு, அவனுக்கு சமோசா, கட்லெட் எல்லாம் வாங்கி காலையில் வந்து வெஜிடபிள் போட்டு ஒரு ரவா உப்புமா பண்ணியாச்சு. இந்த உப்புமா ரெசிபியெல்லாம் பழைய வீடியோவில் இருக்குது. இன்றைக்கி நாள் சூப்பராக ஸ்டார்ட்